என்கின்ற ஒரு கொடூரமான திட்டத்தை 4 எண்ணெய் கிணறுகளை அமைப்பதற்கான அந்த எண்ணெய் நிறுவனம் அனுமதி கேட்டிருந்த நிலையில் 2019ஆம் ஆண்டு அவர்கள் அந்த விண்ணப்பித்த அந்த விண்ணப்பம் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு இந்த தினம் அது வழங்குவதற்கான முன்மொழியப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அந்த ஹைட்ரோ கார்பன் இந்த பகுதிக்கு வந்தால் நம்முடைய உலக புகழ்பெற்ற மேங்க்ரோவ் காடுகள் அழியக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் உணர வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் மீன்பிடி தொழிலை நம்பியிருக்கக்கூடிய மீனவ சமுதாயத்தினுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நாம் கருத்தில் கொண்டு அந்த எண்ணெய் கிணறுகளை இந்த பகுதியிலே அமையவிடாமல் தடுப்பதற்காக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் அவர் 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒத்துழையாமை இயக்கத்தை நாங்கள் நடத்துவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு இந்த கூட்டம் இந்த பேரூராட்சி மன்றத்தில் உங்கள் அனைவரது ஒப்புதலோடு இந்த திட்டத்தை கிள்ளை பேரூராட்சி மன்றம் முழுமையாக எதிர்க்கிறது என்கின்ற செய்தியை பதிவு செய்வதற்காக மத்திய மாநில அரசுகளுக்கு தெரிவிப்பதற்கான ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது என்பதை நேரத்தில் தெரிவித்து வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது நம்ம ஊர்ல இருந்து இந்த செயல்படுத்தினா நம்மளால எந்த ஒரு தொழிலும் பண்ண முடியாது. அது மீன் வளம் இல்லைன்னா அது தொடர்பு உள்ள எவ்வளவு விஷயங்கள் அது தொடர்பு வருதோ அதெல்லாம் பாதிக்கப்படும். இதனால இதை எதிர்த்து நம்ம இந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் வகையா நம்ம எல்லா விஷயத்தையும் சேர்ந்து உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து என்னையும் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க செய்து ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அருமைக்குரிய துணைத் தலைவர் தோழர் ரவி அவர்களே, செயல் அலுவலர் அவர்களே, பேரூராட்சி உறுப்பினர்களே, அலுவலர், சுற்றுச்சூழலுக்கும் நம்முடைய வாழ்வியலுக்கும் பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை தோண்டும் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியதற்காக இந்த பேரூராட்சியை சேர்ந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருநிறுவனங்கள் இப்பொழுதெல்லாம் எளிய மக்களுடைய நலன்களையும் சூழலியல் நலன்களையும் அவர்கள் கவனத்தில் கொள்வதில்லை. அவர்களுடைய வணிக நிறுவனங்களுடைய கொள்ளை லாபத்தை உறுதிப்படுத்த வேண்டும். கொள்ளை லாபங்களின் மூலமாக அரசியலை தங்களுக்கு அடிபணிய செய்ய வேண்டும் என்ற நோக்கம்தான் இருக்கிறதே தவிர எளிய மக்களுடைய நலன்கள் அவர்களுக்கு ஒரு காலத்திலும் புரிவதில்லை. அதன் மீது அவர்கள் ஆர்வம் காட்டுவதும் இல்லை. இந்த நிலையில்தான் நம்மை போன்ற ஜனநாயக சக்திகள் மக்களுடைய நலனை முழுமையாக அக்கறை ஏற்று செயல்படக்கூடிய முற்போக்கு சக்திகள், அரசியல் ஜனநாயக சக்திகள், மக்கள் பிரதிநிதிகள் எல்லோருமே இதை பற்றி கவலைப்பட்டு இன்றைய தினம் நாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த விவகாரத்தில் ஒருமித்த மனநிலைக்கு வந்ததற்காக மீண்டும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய மண்ணுக்கு, நம்முடைய மக்களுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னவுடன் எல்லா வேறுபாடுகளையும் புறந்தள்ளிவிட்டு நாம் ஒன்றாக இணைந்து இந்த மக்களையும் மண்ணையும் பாதுகாக்க வேண்டும் என்று இணைந்திருப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான பொது வாழ்வுக்கு நான் சான்றாக கருதுகின்றேன். பொதுவாக இதுவெல்லாம் காவிரி படுகையை சேர்ந்த பகுதிகள், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் இதுவும் வருகிறது. இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் வேண்டும் என்பதற்காக நான் முன்பு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்திலே பலமுறை பேசியிருக்கிறேன், களத்திலே போராடி இருக்கின்றேன். என்னை போன்ற இன்னும் சில ஜனநாயக சக்திகளும் இதுக்கு குரல் கொடுத்தார்கள். அதனுடைய விளைவாகத்தான் காவிரி பாதுகாப்பு மண்டலம், வேளாண் மண்டலம் உருவாக்கப்பட்டது. இப்பொழுது இந்த ஹிந்துஸ்தான் நிறுவனம் நிலத்திலே தோண்டினால் எதிர்ப்புகள் வரும் என்பதற்காக கடலிலே 4 புதிய கிணறுகளை அமைப்பதற்கான முன்முயற்சிகளுக்கு அவர்கள் ஒப்புதல் பெற துடிக்கிறார்கள். கடந்த
திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே இதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இப்போது நாம் இந்த புதிய அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த தீர்மானத்தின் மூலமாக வைக்கக்கூடிய கோரிக்கை, முந்தைய அரசுடைய அதே நிலைப்பாட்டை தான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இந்த திட்டத்திற்கு மாநில அரசு எந்த வகையிலும் ஒத்துழைப்பு தரக்கூடாது என்பதுதான் இந்த தீர்மானத்தின் மூலமாக நாம் சொல்ல வந்திருக்கின்றோம். நாம் பெருநிறுவனங்களை எதிர்ப்பது நம்முடைய நோக்கம் அல்ல. ஆனால் மக்களுடைய வாழ்வியலுக்கு, சுற்றுச்சூழலுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் என்று சொன்னால் அதை எதிர்ப்பது ஜனநாயக சக்திகளுடைய கடமை. இங்கு உலக புகழ்பெற்ற சதுப்பு நில காடுகள், மாங்குரோவ் காடுகள் இருக்கிறது. நான் தேர்தல் பரப்புரையின் போது நம்முடைய தோழர் ரவி அவர்களோடு இந்த பகுதியில் கடல் பகுதிக்கு சென்று சுற்றி பார்த்த போது இதனுடைய அழகில உண்மையை மயங்கி போனேன். அப்படிப்பட்ட எழில்மிகு சதுப்பு நில காடுகள் எல்லாம் அழியக்கூடிய பேராபத்து இதன் மூலமாக உருவாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மீனவர்களுடைய நலன்களும் பாதிக்கப்படுகிறது. மீன் வளம் முற்றிலுமாக பாதிக்கப்படுகிறது. அதிலிருந்து இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் அந்த கடல் பகுதியில் பரவுகின்ற பொழுது அந்த கடல் உயிரினங்கள் அனைத்துமே பேரழிவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, அங்கு பிடிக்கப்படக்கூடிய கடல் உணவுகள், மீன், நண்டு அல்லது வேறு என்ன வகையான உணவுகளாக இருந்தாலும் அது கரைக்கு வந்து விற்பனையாகும் போது அதில் ஏற்பட்ட விஷ பாதிப்புகள் அதை உண்ணக்கூடிய மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்த ஒரு அபாயம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 45 கடலோர மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அது சார்ந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என வருகின்ற போதுதான் நாம் இந்த திட்டத்தை எதிர்த்து நிற்கின்றோம். எதிர்த்து தீர்மானத்தை இன்றைய தினம் நிறைவேற்றியிருக்கின்றோம். ஆக முழுக்க முழுக்க நம்முடைய உணர்வுகள் என்பது இந்த தீர்மானங்களாக வெளிப்பட்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தம். அந்த அடிப்படையில் இந்த மண்ணையும் மக்களையும் காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சமீபத்தில் பகிரங்கமாக அறிவித்தேன். என்னென்று சொன்னால், நீங்கள் எல்லாம் வாக்களித்து ஒரு வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது இந்த தொகுதி மக்களுக்கு ஒரு ஆபத்து வருகின்ற போது முதல் குரலை நான் தான் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் ஒத்துழையாமை இயக்கம் என்ற பெயரிலே ஜனநாயக சக்திகளை, பொதுமக்களை திரட்டி நாங்கள் போராட்டத்தை அறிவிப்போம் என்று நான் அறிவித்தேன். அதில் அரசியல் கட்சிகள், மக்கள் இயக்கங்கள் என்ற எந்த பாகுபாடு இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க நம்முடைய மக்கள், நம்முடைய நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த ஒத்துழையாமை போராட்டம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கருத்துக்களை பதிவு செஞ்ச. இப்போ இந்த நிகழ்வு முடிந்த பிறகு இரவு நான் சென்னை புறப்படுறேன். நாளை மறுநாள் சட்டமன்றம் கூட இருக்கு. சட்டமன்றத்திலும் இது விஷயமாக என்னுடைய குரல் உங்களின் குரலாக கண்டிப்பாக எதிரொலிக்கும். அந்த வகையில் இந்த திட்டத்தை, நச்சு திட்டத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியதோடு மட்டுமல்லாமல் நாம் எந்த சமரசத்துக்கும் ஆளாகாமல், ஏன்னா தனித்தனியாக பேசுவாங்க அந்த நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிகள், ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தொடர்பு கொள்வாங்க. அவங்க சும்மா சந்திக்கணும், ஒரு 10 நிமிடம் பேசணும்னு சொல்லுவாங்க. பேசுவதாக இருந்தால் இதை போன்ற பொது இடத்திற்கு வந்து பேசலாம். தனியாக சந்திப்பதற்கு நீங்கள் யாரும் அனுமதி கொடுத்து விட வேண்டாம். தவறான எண்ணத்தை அவங்க உருவாக்கி விட்டுருவாங்க. அதனால நாம் ஒருங்கிணைந்து இந்த விஷயத்தில் மக்களுக்காக சமரசம் மற்றும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை மீண்டும் தெரிவித்துவிட்டு, இந்த தீர்மானம் நிறைவேற்றியதற்கு என்னுடைய பாராட்டுகளையும் மீண்டும் தெரிவித்துவிட்டு, நீங்கள் நிறைவேற்றிய இந்த தீர்மானத்துடைய குரலாக நான் சட்டமன்றத்திலும் எதிரொலிப்பேன் என்ற வாக்குறுதியை மீண்டும் தெரிவித்து நான் விடைபெற விரும்புகின்றேன். இங்கே வரும்பொழுதே